நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. பாடகர்களின் பாதுகாவலியான புனித செசிலியா விழாவை சிறப்பிக்கும் புனித அந்திரேயா பாடற்குழு பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் அவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகளின் குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் பாசிலாமணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் கீழ்ப்படிதலிலும் வளரவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும் இவர் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் பிச்சமால் ஏரோசியா பயணம் நல்ல முறையில் நடைபெற்றதற்கு இறைவனுக்கு நன்றியாகவும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் எட்னா நிர்மலா குமாரி, ஜேம்ஸ் தனசேகரன், வின்சன், ஜோஸ்பின் சந்தனமேரி, ஜார்ஜ் ஸ்டீஃபன் துரை இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஞான பிரகாசம், ஜெயமேரி, குழந்தைசாமி, ஜோஸ்பின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜூலியட் திருநித்தே இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் தன்ராஜ் மான்போர்ட் 22ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் இருதயராஜ் 30ஆம் நாள் நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் மாசில்லா குழந்தைகளின் ஆண்மலை பாற்றிக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுலா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே, முழங்கிட வாருங்களே. பொது உலகமைத்திட பொது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. ஏழை எளியவர் வாழும் இடங்களே இறைவன் வீடாகும். வறுமை பிடியிலே அடரும் மொழிகளே இறைவனின் மொழியாகும். ஏழை எளியவர் வாழும் இடங்களே இறைவன் வீடாகும்.
வறுமை பிடியிலே அலரும் மொழிகளே இறைவனின் மொழியாகும். பகிர்ந்து வாழுவோம், பசியை நீக்குவோம். பகிர்ந்து வாழுவோம், பசியை நீக்குவோம். இறைவனின் அரசில் இனிமையை காண இன்றே முயன்றிடுவோம். வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்று திருச்சபையானது புனித சிசிலி அம்மாளின் விழாவை கொண்டாடுகின்றது. சிசிலி அம்மாவை பற்றி அருட்தந்தை அவர்கள் உங்களுக்கு விலாவாரியாக கூறுவார்கள், விளக்கமாக கூறுவார்கள். நாம் நம்முடைய பங்கிலே மிக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்ற அந்திரேயா பாடல் குழுவினருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அவர்களுக்காக இந்த திருப்பலியிலே சிறப்பான விதத்திலே வேண்டி ஜெபிப்போம். தன்னார்வலர்கள் எப்பொழுது அழைத்தாலும் இன்முகத்தோடு புன்சிரிப்போடு இதோ வருகிறோம் ஃபாதர் என்று வந்து நமக்கு நம்முடைய இந்த வழிபாட்டுக்கு உயிர் கொடுக்கிறவர்கள் பாடல் குழுவினர். எங்கு பாடல் நன்றாக இருக்கிறதோ அங்கு வழிபாடு நன்றாக இருக்கும், அங்கு பக்தி நிறைந்ததாக இருக்கும். நம்முடைய பாடல் குழுவினர் மிக அருமையாக பாடக்கூடியவர்கள். அவர்கள் முன்வந்து நமக்கு இந்த உதவியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நேரத்திலே அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம். அவர்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட அவர்களுக்காகவும் அவர்களுக்கு இந்த அளவிற்கு அவர்கள் செயல்பட துணை நிற்கின்ற அவர்களுடைய குடும்பத்தாருக்காகவும் இந்த திருப்பலியிலே வேண்டி ஜெபிப்போம். இறைவன் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி ஃபீஸ்ட். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நான் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக,
உலகிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனில் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனில் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புனித செசேலியன் ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அடியாராகிய அவரை பற்றி மரபு வழியாக சொல்லப்படுவை நாங்கள் பின்பற்ற வேண்டிய எடுத்துக்காட்டாகவும் திருமகனின் கிறிஸ்து தம் ஊழியர்களிடத்தில் ஆற்றும் அரிய செயல்களை அறிவிப்பவையாகவும் விளங்க செய்தீரே. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மனம் ஒப்பந்தம் செய்து கொள்வேன். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14, 15, 19 மற்றும் 20 உள்ள வார்த்தைகள். ஆண்டவர் கூறுவது, நான் இஸ்ரேலை நயமாக கவர்ந்திழுப்பேன், பாலை நிலத்துக்கு அவளை கூட்டிப் போவேன், நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன். அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாட்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். இஸ்ரேல், முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி.
இதய துடிப்பின் ஓசையிலே இறைவா உன்னை தேடுகிறேன். எண்ண அலைகளின் நடுவினிலே உந்தன் தரிசனம் நாடுகிறேன். உன்னை தேடுகிறேன். என் அலைகளின் நடுவினிலே உந்தன் தரிசனம் நாடுகிறேன். இதயத்தின் நினைவினிலே சுவாசிக்கும் காற்றினிலே உயிர்களின் இயக்கத்திலே உன்னை காண்கின்றேன். பாடுகிறேன் வாழ்வு பெற வாவா. இதய துடிப்பின் ஓசையிலே இறைவா உன்னை தேடுகிறேன். என் அலைகளின் நடுவினிலே உந்தன் தரிசனம் நாடுகிறேன். வானின் அமுதம் நீ, வாழ்வின் பாடம் நீ, வாழ்வை வளமாக்கும் நீ தரும் மேகம் நீ. வானின் அமுதம் நீ, வானின் பாடம் நீ, வாழ்வை வளமாக்கும் நீ தரும் மேகம் நீ. ஜீவனுனை தினம் தேடுகிறேன். உன்னை காணாமல் நான் வாடுகிறேன். வானவிலே வான்மழையே வாவா. உன்னை கண்டாலே உள்ளம் பூக்கும். உன்மொழி கேட்டாலே உதயம் வசமாகும். உந்தன் நினைவுகளால் உள்ளம் இனிதாகும். உந்தன் உடன் வரவால் சுமைகள் சுகமாகும். இதய துடிப்பின் ஓசையிலே இறைவா உன்னை தேடுகிறேன். என் அலைகளின் நடுவினிலே உந்தன் தரிசனம் நாடுகிறேன். கலைகளின் சங்கமம் நீ, கவிஞொரு கலைஞனும் நீ, மண்ணை விண்ணாக்கும் மாண்பொரு மன்னவன் நீ. கலைகளின் சங்கமம் நீ, கவிஞொரு கலைஞனும் நீ, மண்ணை விண்ணாக்கும் மாண்பொரு மன்னவன் நீ. உயிர்களிலே தினம் உன்னை காண்பேன். உயிர் துடிப்பினிலே உன் தரம் உணர்வேன். காலமெல்லாம் வாழ்ந்திடவே வாவா. உன்னை கண்டானே உள்ளம் பூக்கும். உன்மொழி கேட்டாலே உதயம் வசமாகும். உந்தன் நினைவுகளால் உள்ளம் இனிதாகும். உந்தன் உடன் வரவா சுமைகள் சுகமாகும். இதய துடிப்பின் ஓசையிலே இறைவா உன்னை தேடுகிறேன். என் அலைகளின் நடுவினிலே உந்தன் தரிசனம் நாடுகிறேன். Alleluia, alleluia, alleluia.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. விழித்திருப்பதாக ஆண்டவர் கண்ட அறிவாற்றல் உள்ள கன்னி பெண் இவரே. ஆண்டவர் வரவே அவர் அவரோடு மண வீட்டில் நுழைந்து விட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு ஓமையாக கூறியது, விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பின்வரும் நிகழ்ச்சியின் வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள கன்னித் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகனின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையோர் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம். எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்ளுங்கள், வாங்கிக் கொள்வது தான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தோர்கள் அவரோடு மண விருந்தில் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாய் இருங்கள், ஏனெனில் அவர் வரும் நேரமோ அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று செசிலியம்மாளுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். ரோமையிலே இருந்த பணக்கார குடும்பத்திலே பிறந்தவர் செசிலியம்மாள். அந்த குடும்பம் எல்லா விதத்திலும் எடுத்துக்காட்டான கிறிஸ்து குடும்பமாக இருந்தது. 200வது ஆண்டுக்கு பின்னர் நடந்த நிகழ்ச்சி. தாய் தந்தை தங்களுடைய பிள்ளைகளை எவ்வளவு சிறப்பான முறையில் வளர்த்தார்கள். பக்தியிலும் புத்தியிலும் விசுவாசத்திலும் வளர்த்தார்கள். ஆகவே செசிலியம்மாள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே பக்தி உடையவராக இருந்தார், இறை பற்றுடையவராக இருந்தார். அவருடைய வயதிலேயே, சிறு வயதிலேயே தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து கொண்டாள். தன்னை முழுவதும் இறைவனுடைய பணியிலும்
இறை வாழ்விலும் பிறர் அன்பு வாழ்விலும் வாழ தன்னை அர்ப்பணித்து கொண்டார். இவ்வாறு இருக்கின்ற வேளையில் பெற்றோர் அவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். ஆனால் செசிலி அம்மாள் மறுத்தார், எதிர்த்தார். ஆனால் பெற்றோர் வற்புறுத்தி திருமணம் செய்தார்கள். அப்பொழுது வலேரியன் என்ற ஒரு இளைஞனை அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். செசிலி அம்மாளும் ஏற்றுக்கொண்டார். அவருடைய முதல் இரவன்று செசிலி அம்மாள் வலேரியனிடத்திலே கூறிய வார்த்தைகள், நான் நீயும் சகோதர சகோதரிகளாக இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் தொடக்கூடாது, நான் என்னையே கடவுளுக்கு அர்ப்பணித்திருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டேன், எனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஞானஸ்நானத்தின் வழியாக திருமணம் நடந்துவிட்டது, ஆகவே நாம் வேறு யாரையும் மணந்து கொள்ள முடியாது என்று அவர் கூறினார். அது மட்டுமல்ல, என்னுடைய இந்த கற்பை பாதுகாப்பதற்காக கடவுள் எனக்கு ஒரு வான தூதரை கொடுத்திருக்கின்றார், அந்த வான தூதர் என்னை பாதுகாக்கின்றார், நீர் மீறி என்னை தொட்டால் இந்த வான தூதர் உன்னை கொன்று விடுவார். வலேரியன் அஞ்சினான். அப்போது வலேரியன் நான் பார்க்கணும் அந்த வான தூதரை, யார் அவர், நீ சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு. அப்போது செசிலி அம்மாள் நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டால் வானதூதரை பார்க்க முடியும் என்று. பின்னர் செசிலி அம்மாள் அர்பன் என்று சொல்லக்கூடிய பாப்பானவர்களை அழைத்து சென்று அவர் திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் திருமுழுக்கு பெற்றார். திருமுழுக்கு பெற்று வருகின்ற பொழுது வானதூதரை வலேரியன் கண்டார். வலேரியன் கூட செசிலி அம்மாளும் வலேரியனுடைய சகோதரன் சேர்ந்து வருகின்றார்கள். இந்த வானதூதரை பற்றி வலேரியனுடைய சகோதரன் கேள்விப்பட்டு அவனும் பார்க்க வேண்டும் என்று விரும்பி மனமாறி ஞானஸ்தானம் பெறுகின்றான். மூவரும் கிறிஸ்தவர்களாக ஆனார்கள். இந்த ஞானஸ்தான செய்தி ரோமை அதிகாரிகளுக்கு எட்டவே ரோமை அதிகாரிகள் இவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். அதில் ரோமை அதிகாரியாக இருந்த ஒருவன் செசிலி அம்மாளுடைய அழகை பார்த்து அவரை மணந்து கொள்ள வேண்டும் என்று போராடினான். ஆனால் செசிலி அம்மாளுடைய வசனங்கள், நான் இயேசு கிறிஸ்துவை மணந்து கொண்டேன், வேறு யாரையும் மணந்து கொள்ள மாட்டேன், தன்னுடைய வலேரியனை கூட கணவர் அல்ல கடவுள் கொடுத்த துணைவர் என்று தான் கூறினார். அந்த ரோமை அதிகாரி வற்புறுத்தியும் இணங்காத காரணத்தினால் கொல்வதற்காக நீதிமன்றத்திலே நிறுத்தி மூவருக்கும் மரண தண்டனை கொடுக்கின்றான். வலேரியன் அவருடைய சகோதரர் இருவரும் கொல்லப்பட்டார்கள். செசிலி அம்மாள் இருவரையும் அடக்கம் செய்துவிட்டு வருகின்ற பொழுது அவரையும் கைது செய்தார்கள், சிறையில் அடைத்தார்கள். அவர் மீது அதே குற்றச்சாட்டம் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவர் என்ற குற்றச்சாட்டை சொல்லி அவரை கொல்லுகின்றார்கள். ஆனால் அவரை கொன்ற பொழுது கழுத்தை வெட்டினார்கள். 3 நாள் கழுத்து துண்டுபட்டு இரத்தம் சிந்தி 3 நாள் வேதனைப்பட்டு அவர்கள் மரித்தார்கள். செசிலி அம்மாளுடைய இந்த பாடுகள் தான் திருச்சபையின் ஆரம்ப காலத்திலே பெருமைக்குரிய நிகழ்ச்சியாக உண்மையான வேத சாட்சியமாக ஏற்றுக்கொண்டார்கள். செசிலி அம்மாளுடைய இந்த வாழ்க்கை இறை பற்றும் பிறர் அன்பும் அதே சமயத்தில் பிறருக்கு விசுவாசத்தை அறிவிக்கிற நிகழ்ச்சியாக மாறியது. அவர் தன்னை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்த அந்த அன்பினால் கற்பினால் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அன்பார்ந்தவர்களே, செசிலி அம்மாளுக்கும் பாடற்குழுவிற்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆனால் திருச்சபையின் ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு சம்பந்தம் உண்டு. செசிலி அம்மாளை என்ன சொன்னார்கள் என்றால் பாடற்குழுவிற்கு தலைவராக ஏற்படுத்தினார். ஏன்? அவருடைய வாழ்க்கையானது இசைப்பட வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. செசிலி அம்மாளுடைய வாழ்க்கையானது அன்பு இரக்கம் உடையது, வேத சத்தியங்களின் அடிப்படையில் அமைந்தது, கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை. ஆகவே செசிலி அம்மாள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையானது இசைப்பட வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. இசை என்றால் என்ன? இசையில் எல்லாம் இருக்குது. ராகம், தாகம், பாடம், பாவம் இவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் இசை.
ஒரு இசைக்குழுவில் பாருங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஹார்மோன் வாசிக்கிற ஒருத்தர் இருக்கார், பாட்டு பாடுறவங்க இருக்கிறாங்க, அதை நடத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கார். இப்படி ஒரு குழுவாக இருந்தால் தான் இசையாக ருசியாக இருக்கும். அப்படி இசையில் எல்லாம் சேராவிட்டால் இருக்காது. அப்போ குடும்ப வாழ்க்கை என்று சொன்னால் அதே போன்று அன்பு, இரக்கம், பரிவு, இறைப்பற்று, பிறர் அன்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்கின்ற பொழுது தான் குடும்ப வாழ்க்கை இசையாக இருக்கும். வையத்துள் வாழ்வான் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும். இசைப்பட வாழ்தல் என்று திருவள்ளுவர் வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கை என்பது இசையான ஒரு வாழ்க்கை. பாவம் இல்லாமல் அன்புள்ளம் கொண்டவர்களாக, இறைப்பற்று உடையவர்களாக, நம்முடைய கட்டளைகளின்படி வாழ்கின்ற அந்த வாழ்க்கைத்தான் இசையாக இருக்கும். ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கை அல்ல. கடவுளுடைய கட்டளைக்கு ஏற்ப நாம் வாழ்கின்ற பொழுது இசைப்பட வாழ்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நம்ம வாழ்க்கை என்பது எவ்வளவு சிறப்பாக வாய்ந்ததென்றால், நம்முடைய வாழ்க்கை இசையை ஒவ்வொரு நாளும் பலிப்புடையிலே பலிப்பூசையில் குழுவினர் பாடி நம்ம எல்லோரையும் இறைவனோடு இணைக்கின்றார்கள். விண்ணகத்திலே ஒரு பெரிய இசைக்குழு நடக்கின்றது. விண்ணகத்திலே ஒரு வழிபாடு நடக்கின்றது. விண்ணகத்தில் நடக்கின்ற அந்த வழிபாடு தான் மண்ணகத்திலே நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பலிப்பூசை வழிபாடு அத்தனையும் விண்ணகத்தில் நடக்கின்ற அந்த வழிபாட்டினுடைய தொடர்ச்சி. அதைத்தான் நாம் இங்கே மண்ணகத்திலே கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். அங்கே வான தூதர்கள் இசைப்பட இறைவனை வாழ்த்துகின்றார்கள். தூயவர் 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 என்று விடாமல் அவர்கள் இறைவனை புகழ்ந்து பாடுகின்ற அந்த பாடல் தான் உண்மையான திருவழிபாடு. அதைத்தான் நாம் இந்த உலகத்திலே பாடிக்கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையும் அதே போன்று பாவம் இல்லாமல் அன்பு நிறைந்த இரக்கமுள்ள உள்ளவர்களாக நாம் வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கை. இதை நடத்துவதற்காக கடவுள் நமக்கு ஒரு தூதரை கொடுத்திருக்கின்றார். ஞானஸ்தானத்தின் பொழுதே ஒரு காவல் தூதரை நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்து பாவம் இல்லாமல் தீமைகளை எல்லாம் மேற்கொள்ளுகின்ற வல்லமே நமக்கு தருகின்றார். இந்த வான தூதர் நாம் ஒவ்வொருவரையும் துணை இருந்து வழி நடத்துகின்றார். அவருடைய வழி நடத்தல் நாம் நடக்க வேண்டும். இந்த வான தூதர் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்ற ஒரு பாதுகாப்பு. ஆகவே இந்த தூதரின் வழியாக நாம் எல்லோரும் இறை வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல மன்றாடுவோம். காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. ஏழை என்னை காணிக்கையாக வருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. நிகழும் வாழ்க்கையும் நான் எதிர்கொள்ளும் வாழ்க்கையும்
அதன் வளர்ச்சி தளர்ச்சியும் யாவும் உந்தன் கருணையின் கொடைகள். கந்தாய் ஏற்றுக்கொள். ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, செசிலியம்மாள் அவருடைய குடும்பத்தினர் என்னும் புனிதத்தை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்க காணிக்கைகளை ஏற்றருளுமை வேண்டுகின்றோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு உவப்பு அளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றதாகி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித செசிலியம்மாள் முது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமையை சிறந்தோங்க செய்து வலு அற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத உமது மாட்சிமை கொண்டாடி முடிவின்றி ஆர்வரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணுலகும்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற செசேலியம்மாள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொண்டும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின் வெற்றிக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று நம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகில் பாவம் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலம் பெறும். முன்னாடி எனில் வாரும் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. எனில் வாரும் இயேசுவே.
வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே பொன்னாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே எனில் வாழும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே நீரின்றி ஒன்றில்லையே என்று நீதான் இங்கில்லையே எனில் வாழும் என் இயேசுவே பயணங்கள் நான் செல்ல பாதையும் நீயாகவே வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீர் வாழவே தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும் இரவின் ஆத்மீகமே என்னை தூய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொழுது சற்றுவிடம் நின்று காத்திடும் மரண வேளையிலில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்றன்போடு என்னை ஏவிடும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பங்கு தந்தையின் பெயரால் நம்முடைய பாடல் குழுவினருக்கு நான் நன்றியும் பாராட்டியும் சொல்ல விரும்புகின்றேன். நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கொடை. இந்த பாடல் கொடுக்கிற ஒவ்வொருத்தரும் எல்லாருமே கடவுளுடைய வரம் பெற்றவங்க, வான தூதர்கள், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தது போன்று இந்த குழு அமைந்திருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் பங்கு மக்கள் பெயரால் நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே இவர்கள் சிறப்பான முறையில் வழிபாட்டிலே பங்கு பெறுகின்றார்கள், மக்களை வழிபாட்டில் பங்கு பெற செய்கின்றார்கள். இதுதான் குழுவினருடைய மிக முக்கியமான செயல்.
அவர் பருப்பதும் மக்களை பங்கு பெற செய்வதும் இவருடைய சிறந்த செயல். ஆகவே மீண்டும் ஒரு முறை பங்கு தந்தையின் பெயரால் இந்த குழுவினர் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. இறைவா, செசேலி என்னும் புனிதையை கன்னிமை மாற்றுமை ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதத்தின் மத்தியில் முடிசூட்டினீரே. இவருடைய ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணக மாற்றுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்தவர்களே, பாடற் குழுவினோர் கூட சேர்ந்தவர்கள் தான் பலிப்பீடத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற வேதியர்கள். இருவரும் மற்றவரும் இந்த திருவழிபாட்டிற்கு பெருத்த உதவி. அவர்களுக்கு நான் பங்கு தந்தையின் பெயரால் இந்த பீடத்தை பரிபாலிக்கின்ற அவர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னும் அமுதை இறைவனுக்கே என்றும் சுவை தந்த செசேலியே, பாடகர் அனைவரின் காவலியே. இசை என்னும் அமுதை இறைவனுக்கே என்றும் சுவை தந்த செசேலியே, பாடகர் அனைவரின் காவலியே. பண்பல இசைத்தே பார்தரில் நாங்கள் பணிந்திட்டோம் அருள் பெறவே, தினமும் பணிந்திட்டோம் அருள் பெறவே. பாடுவோம் புகழ் பாடிடுவோம், கூடுவோம் உம்மை நாடிடுவோம். பாடுவோம் புகழ் பாடிடுவோம், கூடுவோம் உம்மை நாடிடுவோம். தேனிலும் இனிய தமிழிசையாலே தினம் உம்மை புகழ்வோமே. தேவனை நாடும் புகழ்ந்து எம் பாட தேடும் முன்னருள் தாராய், எமக்கு தேடும் முன்னருள் தாராய். பாடுவோம் புகழ் பாடிடுவோம், கூடுவோம் உம்மை நாடிடுவோம். பாடுவோம் புகழ் பாடிடுவோம், கூடுவோம் உம்மை நாடிடுவோம். பாடகர் அனைவரின் காவலும் நீயே, பாடிடுவோம் தினமே. பாடகர் அனைவரின் காவலும் நீயே, பாடிடுவோம் தினமே. பாடலினாலே மறைபணி புரிய பரனிடம் வேண்டிடுவோம்,
என்றும் பரனிடம் வேண்டிடுவோம். பாடுவோம் புகழ் பாடிடுவோம், கூடுவோம் உம்மை நாடிடுவோம். பாடுவோம் புகழ் பாடிடுவோம், கூடுவோம் உம்மை நாடிடுவோம். இசை என்னும் அமுதை இறைவனுக்கே என்றும் சுவை தந்த சிசிலியே, பாடகர் அனைவரின் காவலியே. பல இசைத்தே பாதனில் நாங்கள் படிந்திட்டோம் அருள் பெறவே, தினமும் படிந்திட்டோம் அருள் பெறவே. பாடுவோம் புகழ் பாடிடுவோம், கூடுவோம் உம்மை நாடிடுவோம். பாடுவோம் புகழ் பாடிடுவோம், கூடுவோம் உம்மை நாடிடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுவின் இரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.